இந்தியாவின் சட்ட விதிகளை பின்பற்ற முடியவில்லை என்றால் நாட்டிலிருந்து வெளியேறுமாறு வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டாவை உச்சநீதிமன்றம் காட்டமாக கண்டித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு பயனர்களின் தனி உரிமை விதிகளை மீறியதாக கூறி வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு சிசிஐ என்ற ஒழுங்குமுறை ஆணையம் 213 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. இதனை தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயமும் உறுதி செய்த நிலையில் மெட்டா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரு தகவலை கூட திருடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என கூறிய தலைமை நீதிபதி நாட்டின் சட்ட திட்டங்களுடன் விளையாடக்கூடாது என்று காட்டமாக தெரிவித்தார். தகவல் பரிமாற்ற சந்தையில் மற்ற நிறுவனங்களுக்கு உரிய வாய்ப்பளிக்காமல் வாட்ஸ்அப் ஆதிக்கம் நிறைந்த செயலியாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டிய தலைமை நீதிபதி ஒரு மருத்துவர் வாட்ஸ்அப்பில் தனக்கு பரிந்துரைத்த மருந்தின் விளம்பரத்தை உடனடியாக மற்ற தளங்களில் பார்க்க முடிவதாக குறிப்பிட்டார். எனவே வாட்ஸ்அப்பில் பகிரப்படும் தகவலை மெட்டா நிறுவனத்தின் மற்ற செயலிகளிடம் பகிர மாட்டோம் என உறுதியளிக்குமாறு கூறிய உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமைக்குள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு கூறி வழக்கை ஒத்திவைத்தது. அவ்வாறு உறுதியளிக்கப்படாத பட்சத்தில் மெட்டா நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்ய நேரிடும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்தது.